ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரத்தின் அடியில் ஆயிரக்கணக்கான எறும்புகள் வசித்து வந்தன. அவை எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து உணவை சேமித்துக் கொண்டிருக்கும். அந்த மரத்தின் அருகே ஒரு குறும்புக்கார முயல் வசித்து வந்தது. அது எறும்புகளை பார்த்து எப்போதும் கேலி செய்யும். முயல் நண்பனே, இப்போது வெயில் காலம் என்பதால் உணவு தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் இன்னும் சில நாட்களில் பெருமழை பெய்யும். அப்போது எங்களால் வெளியே வர முடியாது. அதற்காகவே இப்போதே உணவை சேமிக்கிறோம். நீயும் கொஞ்சம் சேமித்து வைப்பது நல்லது. முயல் எறும்பு சொன்னதை கேட்காமல் சிரித்துக்கொண்டே ஓடிவிட்டது. சில நாட்கள் கழித்து வானம் இருண்டது. பலத்த காற்றுடன் பெருமழை பெய்யத் தொடங்கியது. காடே வெள்ளக்காடானது. முயல் இருந்த பொந்துக்குள் தண்ணீர் புகுந்தது. பசியால் வாடிய முயல் எறும்புகளின் இருப்பிடத்திற்கு தத்தி தத்தி வந்தது. எறும்பு நண்பர்களே, என்னால் பசியை தாங்க முடியவில்லை. நான் தங்குவதற்கு இடமும் இல்லை, சாப்பிட உணவும் இல்லை. நீங்கள் சொன்னதை கேட்காமல் தவறு செய்துவிட்டேன். எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? வருத்தப்படாதே நண்பா, ஆபத்தில் உதவுவதுதான் நட்பு. நாங்கள் சேமித்து வைத்த உணவில் உனக்கும் பங்கு தருகிறோம். எங்கள் இருப்பிடத்தின் ஒரு பகுதியில் நீ பாதுகாப்பாக தங்கிக்கொள். முயல் எறும்புகளின் உதவியால் உயிர் பிழைத்தது. மழை நின்றதும் எறும்புகளுக்கு நன்றி சொல்ல ஒரு பெரிய கேரட் துண்டை எறும்புகளின் புற்றுக்கு அருகே கொண்டு வர முயன்றது. ஆனால் கேரட் ஒரு பெரிய கல்லின் அடியில் சிக்கிக் கொண்டது. முயலால் அதை தனியாக இழுக்க முடியவில்லை. ஐயோ, இந்த கேரட்டை என்னால் நகர்த்தவே முடியவில்லையே. எவ்வளவு பலமாக இழுத்தாலும் வரமாட்டேன் என்கிறது. நூற்றுக்கணக்கான எறும்புகள் ஒன்று சேர்ந்து அந்த பெரிய கேரட்டை மெல்ல மெல்ல நகர்த்தி வெளியே கொண்டு வந்தன. முயல் ஆச்சரியப்பட்டு போனது. ஆச்சரியமாக இருக்கிறது. என்னால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் இவ்வளவு எளிதாக செய்துவிட்டீர்கள். ஒற்றுமையாகவும் முன் யோசனையுடனும் செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன். இனி நானும் உங்களைப் போல சுறுசுறுப்பாக இருப்பேன். அன்று முதல் முயலும் எறும்புகளும் இணைபிரியாத நண்பர்களாக அந்த மாமரத்தின் அடியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.